Today we have JavaScript other. First of all, for start பண்ணிடலாம். ஓகே ஓகே கிளாஸ்லன்னு போயிட்டாங்க. சரி ஓகே. ஸோ சாரி ரொம்ப டிலே ஆகிட்டு நான் ஸ்டார்ட் பண்ணுறேன். ஓரளவுக்கு போகும், நம்ம பார்த்துடலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் என்ன அப்படின்னா, நேற்று நான் சொல்லியிருந்தேன் ஜேகுரிங்கிறது சின்ன சின்ன கான்செப்ட்ஸ் அதனால. பட் நான் ஒரு தெளிவான ஒரு எக்ஸாம்பிளிட்டியோட நான் சொல்லியிருந்திருக்க மாட்டேன் நேற்று. கரெக்டாக. ஸோ இதுக்கு என்ன எக்ஸாம்பிள் ரிலேட் பண்ணிக்கலாம் அப்படின்னா, தெரிஞ்சு ஓவராலாக இல்லை. பட் நான் ப்ரோக்ராமிங் பர்டிகுலராக நான் உங்களுக்கு ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். அதை உங்களுக்கு ஃபைண்ட் அவுட் பண்ணிக்க முடியுதான்னு யோசிச்சுக்கோங்க. ஸோ விச் இஸ் தஜந்தா ஜேகுரி இன்ட்ரோடக்ஷன். ஓகே, அந்த இன்ட்ரோடக்ஷனாக நான் ஜஸ்ட் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். ப்ளீஸ் அது உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணக்கு முடிஞ்சுது அப்படின்னா ஃபஸ்ட்டே சொல்லிடுங்க. இல்லை எனக்கு மாதிரி டிஃப்ரென்ஷியேட்டபுளாக இருக்குது அப்படின்னாலும் அதையும் ஷேர் பண்ணிடுங்க. ஸோ ஃபஸ்ட்டு நான் சொன்ன மாதிரி ஜாவாஸ்கிரிப்ட் பிரதர், அதாவது ஜேகுரி அவங்களோட தம்பி தான். ஓகேப்பா, கிட்டத்தட்ட ஜாவாஸ்கிரிப்ட் கோடு தான் உள்ள ஹேண்டிலாக இருக்கும். பட் இந்த கொரி அப்படிங்கிறது நீங்கள் எஸ்கியூஎல்ல கேள்விப்பட்டிருப்பீங்க. சிஎஸ்சி ஸ்டூடெண்ட் எஸ்கியூஎல் கேள்விப்பட்டிருக்கீங்களா? யாராவது ஃபாலோ பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். மேபி 11th 12th. யா, குட், சூப்பர். ஸோ அந்த எஸ்கியூஎல் கொரினா என்ன? ஒரு டேபிள் இருக்கும். அந்த டேபிள் வந்து ஒரு கேம் மாதிரி சொல்லுவாங்க. அந்த டேபிளில் நீ வேல்யூஸை தூக்கி போடலாம், இல்லை வெளியே எடுத்து போடலாம், இல்லை அந்த டேபிளே அழிச்சு விட்டுறலாம், இல்லை டேபிள் இருக்கிற ஸ்பேஸை வச்சுட்டு டேபிளை அழிச்சு விடலாம், ஒரு காலம் எடுக்கலாம், ஒரு ரோ எடுக்கலாம், இப்படி கண்ணா பின்னான்னு நிறைய இருக்கும். அதை எல்லாத்தையும் உன்னோட கோடில் நீ சொல்லணும். விச் மீன்ஸ் உன் கம்ப்யூட்டர்கிட்ட அதை ஷேர் பண்ணணும் அப்படின்னா உன்னோட வேர்டிங்ஸாக இல்லாமல் உன்னோட ஒரு ப்ரோக்ராமிங் லாங்குவேஜாக சொல்கிறது தான் எஸ்கியூஎல் அப்படின்னு ஜென்ரேட் ஆயிடுச்சு. தட் எஸ்கியூஎல் ஃபுல் ஃபார்ம் கொரி லாங்குவேஜ் அந்த மாதிரி வரும். ஃபுல் ஃபார்ம் இல்லை. உங்களுக்கு யாருக்கா தெரியுமா? ஓகே ஓகே, எனிவே ரைட். அப்போ அந்த எஸ்கியூஎல் வந்துட்டு அந்த கொரியை வந்து நீ சொல்கிற கம்ப்யூட்டர்கிட்ட இதை அங்கே போய் எடுத்து வை, இந்த காலமை டெலீட் பண்ணு, இந்த ரோவை டெலீட் பண்ணு. அந்த ஒரு வேர்டிங்ஸை ஒரு கோடாக ஜென்ரேட் பண்ணி கோட் வேர்டாகவும் ப்ளஸ் நம்ம ஹியூமன் பீஸ் கோட வேர்டாகவும் ஜென்ரேட் பண்ணி அதுகிட்ட நீ ஷேர் பண்ணி அதோட ஒர்க்கை செய்து பார்த்தியா, அதுதான் எஸ்கியூஎல் கொரின்னு சொல்லுவாங்க. அந்த எழுதுகிற வேர்டை கொரின்வாங்க. அதே மாதிரி ஜாவா ஸ்கிரிப்டில் ஒரு ஒர்க் பண்ணணும், ஒரு ஃபங்க்ஷனாலிட்டி ஏதோ சொல்ல வர அப்படின்னா ஒரு ஜே கொரி மூலயமா சொல்லுவாங்க. எப்படி சொல்லுவாங்க? எஸ்கியூஎலுக்கு டேபிள் இருக்குது, அதை டெலீட் பண்ண ஆட் பண்ணுன்னு சொல்லிக்கிறோம். இதில் என்ன இருக்குது அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு 50,000 இல்லை 500 லைன்ஸ் கோடு எழுதியிருக்கேன்னு வச்சுக்கோங்க ஜாவா ஸ்கிரிப்டில். அதில் ஒரு செக்மெண்ட் 50 ஆர் 50-100 கோட்ஸ் நீ எழுதி அதை நீ அவுட்புட்டில் பார்க்கும்போது ஏதோ ஒரு டிசைனில் உனக்கு ஒரு பிரச்சனை தெரியுது. அதாவது ஏதோ ஒரு ஒர்க் ஃபங்க்ஷனாலிட்டி ஒர்க் ஆகலை, ஆன் கிளிக் பட்டனோ ஏதோ உனக்கு ஆகலைன்னு தெரியுது. ஓகேவா? ஸோ இது வந்து அந்த காலத்தில் யூஸ் பண்ண ஒரு கொரின்னு தான் சொல்லலாம். பட் இப்போ ஒரு சில பேர் யூஸ் பண்ணுறாங்க. பட் நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கணும். அந்த பர்டிகுலரான ஒரு பட்டனை எடுத்து அதோட ஃபங்க்ஷனையும் நீ டோட்டலாக, ஃபார் எக்ஸாம்பிள் இந்த பட்டன் நமக்குன்னா எனக்கு ஹோம் பேஜுக்கு நேவிகேட் ஆகணும். ஆனால் இதை நீ சிம்பிளாக ஹோம் பேஜ் இல்லாமல் வேறு ஏதோ ஒரு அபோட்டோ கான்டாக்டஸ் பேஜுக்கோ நான் நேவிகேட் பண்ணணும்னு நினைக்கிறேன் அப்படின்னா இந்த கொரி கோடு மூலமாக நீ அதை இந்த நம்ம இது பார்த்தோம்ல டோம் டாக்குமெண்ட் ஆப்ஜெக்ட் மோட், அந்த மெத்தடை வச்சியும் ஈஸியாக எடுத்து ஒர்க் பண்ணக்கூடிய, அதாவது சின்ன கொரியை ஃபாலோ பண்ணி அதுக்கு நீ ஷேர் பண்ணுற. ஓகேவா? ஸோ அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியுதா? யாருக்கும் டவுட்ஸ் இல்லைன்னு நினைக்கிறேன். ஸோ இதை வச்சு தான் இந்த கொரி இன்ட்ரோ ஆகுது, விச் இஸ் எ லைட் வைட் ரைட் லெஸ் டூ மோர் JavaScript library. The purpose of jQuery is to make it much easier to use JavaScript on your website. அதாவது ஜாவாஸ்கிரிப்ட் எழுதுகிற கோடை வச்சு இருக்கிற இடத்துலையே நீ ஜேகுரியே இம்போர்ட் பண்ணி எழுதி
ஈஸியர் மெத்தடுன்னு மாதிரி சொல்லிக்கிறேன். And jQuery takes a lot of common tasks that require many lines of JavaScript code to accomplish and wraps them into methods that you can call with a single line of code. ஓகேவா? அண்ட் கைஸ் ஒன் மோர் திங், நடுவில் எதுவும் நெட்ஒர்க் இஷ்யூ கட் ஆச்சு அப்படின்னா டக்குன்னு குரூப்பில் மென்ஷன் பண்ணிடுங்க. ஓகேவா? நெட்ஒர்க் இஷ்யூவில் இருக்கேன், வாய்ஸ் எதுவும் பிரேக்கிங் இருந்தாலும் சொல்லிடுங்க. Next, jQuery also simplifies a lot of the complicated things from JavaScript like Ajax calls. புரியுதா? அஜாக் கால்ஸ் அப்படின்னா நிறைய ஃபங்க்ஷன்ஸ் கால்ஸ் தான். அந்த அஜாக்ஸ்னு இன்னொரு மெத்தடும் உண்டு, அது நம்ம பார்த்ததில்லை பிகாஸ் அது ஒரு பெரிய கான்செப்டில் இது வராது. அண்ட் டோம் மேனிப்புலேஷன், ஸோ அது தெரிஞ்சுக்கும். ஒவ்வொரு அந்த ஐடியை வச்சு கால் பண்ணி ஒர்க் பண்ணுவோம்ல, அந்த மாதிரி ஒர்க்கெல்லாம் jQuery ஈஸியபிளாக காம்ப்ளிகேட்டே பண்ணாமல் ஈஸியபிளாக ஆக்சஸ் பண்ணும். அப்படி என்ன இருக்குது இதில் அப்படிங்க, ஒரு கொரி 1 2 3 வரும், அதை நம்ம அப்படியே பார்த்துடலாம். ஸோ ஈஸியாக ஃபைண்ட் அவுட் பண்ணி இன்ட்ரோடக்ஷன் ஆஸ்வைஸ் ஒரு அண்டர்ஸ்டாண்டபுளாக இருக்குதா, இல்லை வேறு எதுவும் நான் இன்னும் எக்ஸ்பிளைன் பண்ணணுமா, இல்லை நெக்ஸ்ட் ஸ்லைட் போகலாமா? எனி ஒன்? நெக்ஸ்ட் வந்துட்டு ஃபீச்சர்ஸ் ஆஃப் jQuery. ஸோ jQueryல யாரெல்லாம் வருவாங்க கம்பல்சரியாக? HTML DOM manipulation, CSS manipulation, HTML event methods, effects and animation, Ajax utilities. HTMLனா நார்மலாக அந்த டேகை மென்ஷன் பண்ணுறது. CSS கேட்கவே வேணாம், ஏதாவது கலர் மாற்றணும் வைக்கணும்னாலும் jQueryல பண்ணிக்கலாம். HTML ஈவெண்ட் மெத்தட்ஸ், ஸோ சின்ன சின்ன அந்த ட்ராப் டவுன் அந்த இதெல்லாம் சேம் அந்த ஈவெண்ட்டில் இருந்தாலே என்னென்ன ஈவெண்ட் மெத்தட்ஸ்லாம் வந்துடும் உனக்கு தெரியும். கிளிக்கபிள் அண்ட் தென் அனிமேஷன், எஃபெக்ட்ஸ் இவங்கெல்லாம் ஆட் ஆயிடுவாங்க. அஜாக்ஸ், ஸோ அந்த ஃபங்க்ஷன் கால்ஸ் தான், நிறைய ஃபங்க்ஷன் கால்ஸ் இருக்கும். அந்த மாதிரி யூட்டிலிட்டிஸ்ங்கிறது ஒரு ஒரு மிங்கிளான ஒரு ஆப்ஷனில் வரும். சில டைம் இந்த ஒரு கலருக்குள்ளேயே வேறு எஃபெக்ட்ஸ் ஆட் பண்ணுறது, சிம்பிளுக்குள்ளேயே ஒரு டாமோ கால் பண்ணி ஃபங்க்ஷன்ஸ் வரும், அந்த மாதிரி ஹேண்டில் பண்ணும். And there are lots of other JavaScript libraries out there, but jQuery is probably the most popular and also the most. Many of the biggest companies on the web use jQuery, such as Google, Microsoft, IBM. புரியுதா? Many members are using. யாரெல்லாம் கூகுள் எல்லாருமே jQuery ஹேண்டில் பண்ணியிருக்கேன் மாதிரி சொல்லி ஆல்ரெடி தெரியும். நோட் ஜேஎஸ் வந்து ஹேண்டில் தெரியும்ல, நான் சொல்லி பேக் அண்ட் படிக்க வரலையே. சரி, பேக் அண்ட் ப்ராசஸ் நோட் ஜேஎஸ்ன்னு ஒரு படிப்போம், அதை வந்து நெட்ஃப்ளிக்ஸ்லாம் அதில் தான் ஹேண்டில் பண்ணி. தென் ஆடிங் jQuery டு யுவர் வெப் பேஜஸ், அதுக்கு என்னெல்லாம் தேவைப்படும் நம்ம டெமோவை பார்க்க. ஸோ start using jQuery on your website. You can download the jQuery library from jQuery.com and include jQuery from a CDN like Google. ஸோ புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். நேற்று பூட் ஸ்டாப் பார்த்தோம். அந்த பூட் ஸ்டாப்பை ஆக்சஸ் பண்ணதுக்கு மெயினாக என்ன பண்ணியிருந்தோம், அந்த jQuery லைப்ரரி வச்சு அந்த சிடிஎன் லிங்கை காப்பி பண்ணி உன்னோட இதில் போட்டோம், இல்லைனா பேக்கேஜை இன்ஸ்டால் பண்ணோம். இந்த மாதிரி சிடிஎன் மூலியமாக இன்க்ளூட் ஒர்க் பண்ணலாம் அப்படிங்கிற சொன்னாங்க. லைக் கூகுள்னா சிஎஸ்எஸ்ல வந்துட்டு நம்ம ஃபாண்ட் நிறைய இருக்கும் தெரியுமா, அந்த ஃபாண்ட்டெல்லாம் ஈஸியாக எடுப்பாங்க. எப்படின்னா ஃபாண்ட்டை வந்துட்டு ஜஸ்ட்டு உன்னோட கூகுளில் போய் காப்பி பண்ணிவிட்டு அதை நேராக நீ வந்து உன்னோட HTML பேஜில் ப்ளேஸ் பண்ணிட்டா போதும், அந்த ஃபாண்ட் ஆக்சஸ் ஆகும். ஸோ அந்த மாதிரி தான் சொல்லுவாங்க. நம்ம நேற்று எப்படி பூட் ஸ்டாப்பை காப்பி பண்ணி இங்கே ஒர்க் பண்ண வச்சோமோ அதே மாதிரி jQuery ஆக்சஸ் பண்ணதுக்கு அதுக்கு ஒரு சிடிஎன் லிங்க், அதை எப்படி பண்ணலாங்கிறத நம்ம நெக்ஸ்ட் ஸ்லைடில் பார்க்கலாம். டவுன்லோடிங் நம்ம மேக்ஸிமம் டவுன்லோட் பண்ண மாட்டோம் பிகாஸ் சிடிஎன் லிங்க் மாதிரி காப்பி பண்ணிடும். பட் டவுன்லோட் பண்ணால் என்ன பண்ணும், there are 2 versions of jQuery available for downloading, production version and development version. ப்ரொடக்ஷன் எதுக்கு யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னா இட்ஸ் யுவர் லைவ் வெப்சைட் பிகாஸ் இட் இஸ் அது வந்து ஒரு லைவாக நீ வந்து யூடியூபோ இல்லை நெட்ஃப்ளிக்ஸோ ஏதோ பண்ண போகிறது இல்லை, கரெக்டாக? அதுதான் ப்ரொடக்ஷன். அது நீ ஒரு லைவ் பண்ண போகிற அப்படிங்கிற பட்சத்தில் அந்த வெர்ஷனை டவுன்லோட் பண்ணுவாங்க ஃபார் அ மினிஃபை அண்ட் கம்ப்ரஸ்ட். டெவலப்மெண்ட் வெர்ஷன் அப்படின்னா நம்ம யூஸுக்கு, விச் மீன்ஸ் நம்ம டெஸ்ட்டு தானே பண்ணுவோம்.
லைக் நம்ம டெமோவாக டெஸ்ட் பண்ணி அவுட்புட் பார்ப்போம். ஸோ அதுக்காண்டி உள்ள வெர்ஷன் தான் டெவலப்மெண்ட் வெர்ஷன், விச் இஸ் ஃபார் டெஸ்டிங் அண்ட் டெவலப்மெண்ட் அண்ட் கம்ப்ரஸ்ட் அண்ட் ரீடபிள் கோட். போத் வெர்ஷன்ஸ் கேன் பி டவுன்லோடட் ஃப்ரம் jQuery.com. இந்த .comல டவுன்லோட் பண்ணணும். டவுன்லோட் பண்ண மாட்டோம், சிடிஎன் தான் போடும். சிடிஎன் இதில் இருக்குது. The jQuery library is a single JavaScript file, and if reference it with a HTML tag should be inside the head session. நம்மளுக்கே தெரியும், ஒரு சிஎஸ்எஸ் ஸ்டைலை நேவிகேட் பண்ண போகிறோம் அப்படின்னா இந்த ஹெட் டேக்கில் போடுவோம். ஸ்கிரிப்டில் ஏதாவது காப்பி பண்ணி நேற்றுமே நம்ம பூட் ஸ்டாப்பை காப்பி பண்ணும்போது ஹெட் டேக்கில் போட்டோம் கரெக்டாக. ஸோ அதே மாதிரி இங்கே ஹெட் டேக்கில் போடுறாங்க. ஓகேவா? அந்த சிடிஎன் லிங்கை ப்ளேஸ் த டவுன்லோட் ஃபைல் இன் த சேம் டைரக்டரி ஆஸ் த பேஜஸ் வேல்யூ. அந்த min.js அந்த ஃபைலை டவுன்லோட் பண்ணால் அந்த min.jsங்கிற ஃபைலில் வந்து ப்ளேஸ் ஆகிருக்கும். அந்த ஃபைலை நீ வந்து ஹெட்டரில் வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்கணும். அண்ட் சிடிஎன் இங்கே இருக்குது. இந்த சிடிஎனை போயிட்டு அவங்க வெப்சைட்டில் போய் நார்மலாக காப்பி பண்ணிட்டு நீங்கள் வந்தால் போதும். அதே தான் வரும், ஆனால் ஒரு சில லிங்கோட வரும், which is you don't want to download and host yourself. You can include it from a CDN content delivery network. சிடிஎனோட ஃபுல் ஃபார்ம் கண்டென்ட் டெலிவரி நெட்வொர்க். அதாவது என்கிட்ட ஒரு நெட்வொர்க் இருக்குது, அதை நான் உனக்கு டெலிவரி பண்ணுறேன். என்னோட நெட்வொர்க் கண்டென்ட் இருக்கும், நீ என்கிட்டருந்து வாங்கி யூஸ் பண்ணி இதுதான். லைக் நம்ம காமிக்ஸாக எதாவது ஷேர் பண்ணி ரீட் பண்ணி இந்த மாதிரி நான் ஓப்பன் சோர்ஸாக டெலிவரி பண்ணுறேன் என்னோட நெட்வொர்க்கை, நீ வாங்கி யூஸ் பண்ணி. கூகுள் இஸ் அன் எக்ஸாம்பிள் ஆஃப் எக்ஸ் அப்பான் jQuery. கூகுள் மட்டும் இல்லை, பூட் ஸ்டாப்பையும் நீ அந்த ஸ்கிரிப்டை காப்பி பண்ணி நீ ஜஸ்ட்டு அதே ஹெட்டரில் ப்ளேஸ் பண்ணிட்டா போதும், ஃபங்க்ஷன் ஆகலாம். ஓகேவா? நெக்ஸ்ட் ஒரு எக்ஸாம்பிள். ஸோ இதுவரை தியரிட்டிக்கலாக யாருக்கும் எதுவும் புரியாமல் இருக்குதா? ஒரு எக்ஸாம்பிள் பார்க்க போகிறோம். எக்ஸாம்பிள் புரிஞ்சாலும் ஓகே, இதுவரை ஓகே தானே? யாருக்கும் டவுட்ஸ் இருக்கா? இல்லை. ஓகே, எக்ஸாம்பிள் பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு நம்மளோட அவுட்புட் என்ன பார்த்தீங்கன்னா, வெல்கம் டு என்ஃபோர்ஸ்மெண்ட், ஹலோ எவ்ரி ஒன், இன்ட்ரோடியூஸ் jQuery, கிளிக் மீ அப்படின்னு ஏதோ மறைஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ ஐ தாட் கிளிக் மீன் பட்டன் நமக்கு இது மறையும்னு நினைக்கிறேன். ஸோ அந்த ஃபங்க்ஷனாலிட்டி தான் இருக்கா அப்படிங்கிற டெஸ்ட் பண்ணி பார்த்துலாம். ஸோ கோடில் சேம் HTML டேகில் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, ஸ்கிரிப்டில் வந்து நம்ம சிடிஎன் லிங்க்கை காப்பி பண்ணி போட்டிருக்காங்க. ஸோ அந்த சிடிஎன் லிங்க்கை காப்பி பண்ணிவிட்டு பேஸ்ட் பண்ணியாச்சு. அண்ட் தென் ஹெடர்லேயே ஸ்கிரிப்டை போட்டு முடிச்சாச்சு. ஹெடர்லேயே ஸ்கிரிப்டை வந்து ஜாவாஸ்கிரிப்ட் கோடை எழுதியிருக்காங்க, ஓகேவா? பட் நம்ம இதை இப்போ பார்க்க வேணாம். நேராக பாடிக்கு பார்த்தா அப்படின்னா ஒரு H2, 2 P டேக் அண்ட் தென் ஒரு பட்டன். சிம்பிளான ஒரு HTML டேக், 4 டேக், ஒரு H2, 2 P டேகு, ஒரு பட்டன். அப்போ டேக்ஸ் கணக்குப்படி பார்த்தா 3 தான், ஒரு H2, P டேக், பட்டன். பட் லைன் ஆஃப் கோடுன்னு பார்த்தா 4 வருது, ஏன்னா 2 P டேக் ஆட் ஆயிருக்கு. சரியா? அவ்வளோதான். இப்போ என்ன சொல்லியிருக்கோன்னு பாரு, டாலர் ஆஃப் டாக்குமெண்ட். இந்த டாலரை நீ மெயினாக நீ எப்படி இப்போ HTMLலாம் அந்த கிரேட்டர் தென் லெஸர் தென் அந்த சிம்பிளை யூஸ் பண்ணி டேகை எழுதுறியோ, அதே மாதிரி jQuery எழுதுறதுக்கு ஒரு மெயினான ஒரு சிம்பிள் யாருன்னா டாலர். இந்த மாதிரி டாலர்னு போட்டு எங்கேயா எழுதியிருக்காங்க அப்படின்னாலே நீ கண்டுபிடிச்சிடலாம் அது jQuery. என்ன நடக்குது அப்படின்னா, டாக்குமெண்ட் டாட் ரெடி ஃபங்க்ஷன் எப்போவுமே jQueryயை ஸ்டார்ட் பண்ணும்போது அதை ரெடி பண்ணி வச்சுக்கோங்க அப்படிங்கிறத உன்னோட ஜாவா ஸ்கிரிப்டில் இம்ப்ளிமெண்ட் பண்ணி சொல்லி ஆகணும். ஸோ என்ன சொல்கிற அப்படின்னா, டாலர் ஆஃப் டாக்குமெண்ட் டாட் ரெடி ஆஃப் ஃபங்க்ஷன், ஒரு ஃபங்க்ஷனை ரெடி பண்ணிக்கோ, அந்த ஃபங்க்ஷனில் என்னென்ன நடக்க போகுது அப்படிங்கிறத நீ எழுத போகிற. யா, இந்த jQuery வந்து உங்களுக்கு ரியாக்டில் வந்துட்டு இதே ஃபார்மெட்டில் ஒர்க் ஆகும். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ நீங்கள் jQueryயை வந்து இங்கே எழுதுறீங்க, ஓகேவா? சிம்பிளாக எழுதுறீங்க, ஒரு ஃபங்க்ஷன் நடக்குச்சு. நான் ஃபஸ்ட்டு ஃபங்க்ஷன் எப்படி நடக்குதுன்னு சொல்லுறேன், அப்புறம் இந்த ரியாக்டோட கம்பேர் பண்ணுறேன். ஸோ ஃபஸ்ட்டு டாக்குமெண்ட் டாட் ரெடி ஃபங்க்ஷன். ஓகே, டாக்குமெண்ட்டாக ரெடி ஆகுது. ரெடி ஆனால் உள்ளே என்ன நடக்குங்கிறத நீ தான் எழுதணும். என்ன எழுதணும் அப்படின்னா, டாலர் ஆஃப் பட்டன். ஸோ டபுள் கோட்ஸில் பட்டன் சொல்லிட்டேன் அப்படின்னா இதுக்கு அர்த்தம் என்ன? இந்த டேகை நான் கூப்பிட்ருக்கேன் அப்படிங்கிற மாதிரி அர்த்தம். ஓகேப்பா? அந்த டேகை கூப்பிட்டு பட்டனை கூப்பிட்ருக்கேன். பட்டன். அந்த பட்டன் என்ன பண்ணுது அப்படின்னா, நீ தான் சொல்கிற டாட் கிளிக் ஆச்சு அப்படின்னா, அந்த டேக் வந்து கிளிக் ஆச்சுன்னா
திரும்ப ஒரு ஃபங்க்ஷனை ரெடி பண்ணு விச் இஸ் ஃபங்க்ஷன் ஆஃப் கர்லி ப்ராக்கெட்ஸ் ஓப்பன் பண்ணி என்ன பண்ண சொல்லியிருக்கேன், டாலர் பி டேக். அதாவது பி டேக்லாம் எங்கே இருக்குது, இந்த 2 இருக்குது. டாட் என்ன சொல்லியிருக்கேன், ஹைடு. அதை ஹைட் பண்ணு அப்படின்னு சொல்லி. அப்போ என்ன ஆகும் அப்படின்னா, உன்னோட HTML வைஸ் பார்க்கும்போது just 4 tags are displaying in the output, which is welcome to InfoSmart, hello everyone, intro to jQuery, click me. Just it's a HTML tag. ஆனால் இங்கே ஜாவா ஸ்கிரிப்ட் நடக்கு, ஜாவா ஸ்கிரிப்டில் jQuery ரன் ஆகுது. எப்படி கிளிக் பண்ணால் இந்த ரெண்டையும் ஹைட் ஆகுது. எப்படி ஹைட் ஆகுது, நம்ம அந்த பட்டனை கால் பண்ணி கிளிக் பண்ண சொல்லியிருக்கோம். கிளிக் ஆனால் என்ன நடக்குங்கிறது ஒரு ஃபங்க்ஷனில் சொல்லியிருக்கோம். என்ன ஃபங்க்ஷன், பி டேகை வாங்கி அதை ஹைட் பண்ணிடு. ஓகேவா? ஸோ ஃபங்க்ஷனாலிட்டி வைஸ் உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியுதா? யாருக்கும் எதுவும் டவுட்ஸ் இருக்கா? இப்படி இந்த ப்ராஜெக்ட் விச் மீன்ஸ் இந்த கோடு ரன் ஆகிருக்கு. ஃபசிலாக்கு ஓகே, அதர் தென் தர்ஷனா ஓகே, ஃபாத்திமா ஓகே, மலஸ்ரீ ஓகேவா? ஓகே ரைட். இப்போ பட்டன் டாட் கிளிக்குங்கிறது எப்படி, கிளிக்குன்னா நம்ம எழுதணுமா, வேறு ஏதாவது இருக்கா, ஹைடுன்னு தான் இருக்கா, இல்லை வேறு எதுவும் இருக்கா? எஸ், அதெல்லாம் இருக்குது. பட் நம்ம ஒன் பை ஒன்னாக பார்க்க போகிறோம். பட் அது ஓவராலுக்கு முன்னாடி இந்த ரியாக்ட் இந்த jQuery என்ன ஸ்டெப் எடுத்து ஒர்க் பண்ணுது ஜாவா ஸ்கிரிப்டோட அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கணும். இந்த லைனை நீங்கள் எழுதலை அப்படின்னா அந்த கோடர் ஆக்சஸ் ஆகாது, அதையும் தெரிஞ்சுக்கணும். ஓகே, இப்போ நான் ரியாக்டோட கம்பேர் பண்ணுறேன். ஒரு ப்ராஜெக்டை HTML CSS ஜாவா ஸ்கிரிப்ட் வச்சே பண்ணிட முடியும், ஓகேவா? ஆனால் ரியாக்டில் ஏன் கொண்டு போகிறாங்க அப்படின்னா, அது ஏதோ ஒரு பெரிய பிளாட்ஃபார்ம், அதில் ஏதோ நிறைய ஃபெசிலிட்டிஸ் இருக்குது. இப்போ நீங்கள் வந்துட்டு பட்டனுங்கிற ஒரு டேக் இங்கே இருக்குது, ஓகேவா? ஒரு 50 லைன் கோடு இருக்குது. 50 லைனில் ஒரு பட்டன் டேக் தான் இருக்குமா அப்படின்னு சொன்னால் இல்லை. அப்போது நிறைய பட்டன் டேக்ஸ் இருக்கும். ஸோ அதெல்லாம் ஹேண்டில் பண்ணுறதுக்கு ஒரு தனித்தனி எஃபெக்டை நீ க்ரியேட் பண்ணுவோம். அதாவது இந்த பட்டனுக்கு தனி எஃபெக்ட், இன்னொரு பட்டனுக்கு தனி எஃபெக்ட். ஸோ இந்த மாதிரி செப்பரேஷனை ஜென்ரேட் பண்ணுறது தான் ஒரு பெரிய பிளாட்ஃபார்ம், யார், ரியாக்ட், ஓகேவா? நான் ஏன் ரியாக்டை பற்றி இப்போவுமே பேசுகிறேன் அப்படின்னா, ஒரு தாட் ஒரு jQuery முடியும் உங்களுக்கு ரியாக்ட் தான் பார்ப்போன்னு வைங்க. அப்போ அந்த ரியாக்டை பார்க்கும்போது நீங்கள் வந்து நான் சொன்னதை கொஞ்சம் ரிமெம்பர் பண்ணிக்கணும், ஓகேவா? ஸோ சிம்பிள் தான் இந்த கோடு. நம்ம வேணால் லாஸ்ட்டாக ஒன்ஸ் மோர் பார்க்கலாம். நெக்ஸ்ட் ஸ்லைடு என்ன அப்படின்னா, இந்த jQueryயோட சின்டாக்ஸை மென்ஷன் பண்ணியிருக்காங்க. With jQuery, you select query HTML elements and perform actions on them. jQuery syntax is tailor-made for selecting HTML elements and performing some actions. Basic syntax என்னலாம் அப்படின்னா, அந்த டாலர் செலக்டர்னா என்ன, நீ யாரை என்ன டேகை கூப்பிடுற அப்படிங்கிறது சொல்கிறது தான், ரைட்டா? அண்ட் நெக்ஸ்ட் டாலர் சைன் அப்படின்னா விச் டிஃபைன்ஸ் அன் ஆக்சஸ். நான் சொல்லியிருக்கேன்ல, ஒரு டேகுன்னு போட்டால் இல்லை கிரேட்டர் தென் லெஸ் தென் போட்டால் அதை நீ யாரை டிஃபைன் பண்ணுறன்னு அர்த்தம் HTML-ல, ஓகேவா? டாட்டுன்னு போட்டு ஏதாவது எழுதுகிற கிளாஸ் நேம் அப்படின்னா அதை யாரை டிஃபைன் பண்ணுறன்னு அர்த்தம், கிளாஸை. அந்த மாதிரி டாலரை போட்ட அப்படின்னா jQuery எழுதுகிறேன் டிஃபைன் பண்ணுறேன்னு அர்த்தம். ப்ராக்கெட்டுக்குள்ளே செலக்டர் எழுதுறது, அந்த டபுள் கோர்ஸில் எழுதுறது அப்படின்னா ஃபைண்டு, யாரை போய் தேடி அதுக்கு ஒர்க் கொடுக்கணும். HTML எலமெண்ட்ஸாக இருக்கலாம், இல்லை யாரானாலும் இருக்கலாம், அதை நம்ம இனிமேல் பார்ப்போம். அண்ட் தென் டாட் போட்டு எழுதுறது எல்லாமே ஆக்ஷன்ஸ் விச் டு பி பெர்ஃபார்ம்ட் ஆன் தட் எல்லாம். பி டேகை வாங்கி அந்த பி டேகுக்கு நீ என்ன செய்யணும், ஹைடு பண்ணுன்னு சொன்னோம்ல, அதெல்லாம் ஆக்ஷன். நெக்ஸ்ட் ஸ்லைட் பார்த்தோம் அப்படின்னா எக்ஸாம்பிள். ஸோ நம்ம பெரிய எக்ஸாம்பிளே பார்த்துட்டோம், இது லைன் பை லைனாக கொடுத்துருக்காங்க. ஸோ திஸ் டாட் ஹைடுனா ஹைட் பண்ணும், பி டேகை வந்துன்னா பி டேகை ஹைட் பண்ணும், டாட் டெஸ்ட் அதாவது எந்தெந்த கிளாஸ்லாம் டெஸ்ட்டுன்னு இருக்கோ அதெல்லாம் ஹைட் பண்ணும், ஹேஷ்டேக்னா இந்த ஐடியில் ஹேஷ்டேக் எங்கெங்கே எழுதியிருக்கோ அவங்களாம் ஹைட் ஆயிடும். ஸோ சிஎஸ்எஸ்ஸையும் நீங்கள் எழுதிக்கலாம் அப்படிங்கிறது தான் நோட்டாக மெயினாக சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் டாக்குமெண்ட் ரெடி ஈவெண்ட், ஓகேவா? அந்த இவ்வளோத்தையும் சொன்னால் ரெடி ஈவெண்ட்னா என்னங்கிறத மென்ஷன் பண்ணல, ஓகேவா? ஸோ யூ மைட் ஹேவ் நோட்டீஸ் தட் ஆல் jQuery மெத்தட்ஸ் இன் அவர் எக்ஸாம்பிள்ஸ் ஆர் இன்சைட் அ டாக்குமெண்ட் ரெடி ஈவெண்ட், ஓகேவா? எப்போவும் jQuery ஸ்டார்ட் ஆனாலும் இந்த டாக்குமெண்ட் ரெடி ஈவெண்ட் இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம். ஏன்? திஸ் இஸ் டு ப்ரிவெண்ட் எனி jQuery கோட் ஃப்ரம் ரன்னிங் பிஃபோர் த டாக்குமெண்ட் இஸ் ஃபினிஷ் லோடிங் இஸ் ரெடி. It is good practice to wait for the document to be fully loaded and ready before working with it. ஸோ புரியுதா? jQuery கோட் ரன் பண்ணும்போது
அது வந்து ஒரு ஃபுல் லோட் வந்து கெயின் அப் பண்ணிக்குது. ஓகேவா? ஒர்க்லாம் நம்ம இந்த மண் சட்டியில வந்துட்டு மண்ணெல்லாம் லோட் பண்ணி ஒரு லாரியில போய் தட்டுவாங்க. இல்ல லாரியிலேருந்து ரோட்ல தட்டுவாங்க. அத நீ எப்படி பார்த்துட்டு போயிடுனா, அந்த மண் சட்டி வந்து ஃபுல் லோட் ஆச்சான்னா, அந்த சோல்ஜர் வந்தோ, இல்ல எந்த சர்வன்ட்டோ வந்து எடுத்துட்டு போய் தட்டுவான். கரெக்ட்டா? அந்த டெக்னிக்க தான் இங்கேயும் யூஸ் ஆகும். ஸோ விச் இஸ் ஃபினிஷ் லோடிங். எல்லாம் லோட் ஆயி செட் ஆனா தான் அது ரெடி ஆக போகுதுன்னு அர்த்தம். ஸோ இது ஏன் அப்படி சொல்றேன்னா, அந்த டாக்குமெண்ட் வந்து ஒரு ஒரு ஃபுல் ஒர்க்கிங் ப்ராசஸ்ல நீட்டா எடுக்கும். ஓகேவா? திஸ் அலோவ்ஸ் யூ டு ஹேவ் யுவர் ஜாவாஸ்கிரிப்ட் கோட் பிஃபோர் த பாடி ஆஃப் யுவர் டாக்குமெண்ட் த ஹெட் செக்ஷன். ரெடின்னு குடுத்தோன தான், உன் பட்டன கிளிக் ஆனோனே அது ஆக்டிவேட் ஆகி நார்மல் ஃபங்ஷன்ஸ்லாம் கால் ஆகும். ஓகேவா? நீ அப்படி ரெடி குடுக்காம டைரக்ட்டா ஃபங்ஷன் எழுதிருக்கன்னா, அது மேபி லிட்டில் பிட் ஸ்லோ ஆகும். ஏதாவது இஷ்யூ. ஸோ சிம்பிளான ஒரு விஷயம் தான் இது. ஓகேவா? Just here some examples of actions that can fail if methods are run before the document is trying to hide an element that is not created it, trying to get the size of an image that is not. If the jQuery team has also created an even shorter method for the document, the ready event வந்துட்டு இந்த மாதிரி மெத்தட்லையும் நீ எழுதிக்கலாம். ஜஸ்ட் டாட் ரெடின்னு போட்டு and trying to hide an element that is not created. ஒரு விஷயத்த கிரியேட்டே இல்லாம அதை போட்டு ஹைட் பண்ணி and trying to get the size of an image that is not loaded. சில இமேஜை வந்து நீ மாற்றும் போது ரெடியில் வந்து சில டைம் இம்போர்ட் ஆகாமல் இருக்கலாம். இந்த லைனோட இஷ்யூ வந்துட்டு நீங்கள் ஏதாவது கோடில் பார்த்தா தெரியும். மேபி இதில் வருதாங்கிறத பார்க்கலாம். jQuery செலக்டர்ஸ் ஒவ்வொரு இதுவும் என்னென்னு பற்றி பேசுகிறாங்க. jQuery selectors are one of the most important parts of the jQuery library. jQuery selectors allow you to select and manipulate HTML. செலக்ட் பண்ணி அதை மனிப்புலேட் பண்ணுது. கரெக்டு தானே? மனிப்புலேட்னா என்ன? உன் வழிக்கு இழுத்துக்குது. நீ என்ன சொல்ல போகிறங்கிறத HTML செய்யப்படுது. நம்ம என்ன சொல்லுவோம்? jQuery தான் சொல்லுவோம். jQuery சொல்கிறத HTML செய்யலாம். அண்ட் jQuery selectors are used to find HTML elements based on their name, ID, classes, types, attributes, values of attributes, and much more. Based on the existing CSS selectors, and in addition, it has some own custom selectors. நான் ஃபஸ்ட்டே சொன்னேன், பட்டனுங்கிற ஒரு டேகு நிறைய இடத்துல இருக்கணும். ஓகேவா? அப்போது பட்டனை மட்டும் நான் கூப்பிட்டு எல்லாத்தையும் வேஸ்ட் பண்ணக்கூடாது. கிளிக்குன்னு பண்ணால் இதை ஹைட் ஆகணும்னு சொல்லக்கூடாது. அப்போது குறிப்பிட்ட பட்டனை நான் கால் பண்ணி மட்டும் சொல்லணும்னா கிளாஸ் நேம் சொல்லிக்கலாம். இது ஒரு டைப் ஆஃப் செப்பரேஷன் தான். ஆனால் கிளாஸ் நேம் வச்சே நீ எல்லாத்துக்கும் கூப்பிட முடியாது. அப்போ அதுக்கும் ரியாக்ட்டுக்கும் என்ன சம்மந்தம் அப்படிங்கிற கேள்வி உங்களுக்கு மேபி வரலாம். பட் நம்ம இன்னும் ஸ்லைட்ஸ்லாம் பார்க்கணும். பட் இதோட கண்டென்ட் தான் அப்படியே அங்கே வரும். அதுக்கு யூஸ் எஃபெக்ட்னு படிப்போம் நம்ம. அதை நான் படிக்கும்போது அவங்க சொல்கிறேன். Yeah. And then all selectors in jQuery start with the $sign and parenthesis. ஆல்ரெடி தெரிஞ்ச விஷயம் தான். $sign ஸ்டார்ட் பண்ணி parenthesis. கிளாஸையோ எதையோ டேகையோ மென்ஷன் பண்ண போகிறேன் அப்படின்னா டபுள் கோட்ஸில். Right? And element selector. Selector selects element based on the element name. You can select all elements on page like this. So எல்லா p tagயும் எடுக்க போறோம் அப்படின்னா ஜஸ்ட் ஒரு p போட்டு டபுள் கோட்ஸ்ல போதும். எப்படி $parenthesis. இது ஒரு சிம்பிள். நெக்ஸ்ட் ஒரு சூப்பர் கோட் இருக்கு. This is heading, this is paragraph, this is another program. Click me to hide paragraphs. I thought same program தான் நினைக்கிறேன். பட் டெக்ஸ்ட் மட்டும் மாறி இருக்கு. எஸ், ஒரு பட்டனை கூப்பிட்டு கிளிக் பண்ணியிருக்காங்க. ஃபங்க்ஷனை கால் பண்ணி சேம் பீட்டாக டாட் ஹைட் பண்ணியிருக்காங்க. ஸோ கிளிக் மீ டு ஹைட் பேராக இதை கிளிக் பண்ணால் இந்த ஃபங்க்ஷன்லாம் கால் ஆகி இந்த பீட்டாக ஹைட் பண்ணிடும். இது ரெண்டையும் ஹைட் பண்ணி. இது ஒரு ஆல்ரெடி பார்த்த எக்ஸாம்பிள் தான். இது எதுவும் திரும்ப எக்ஸ்பிளைன் பண்ணுமா யாருக்கும்? ஓகே தானே? சூப்பர். ஓகே, ஐடி செலக்டார் இதெல்லாம் நம்மளுக்கு சிஎஸ்எஸ் வந்துட்டு நீங்கள் நல்லா லேர்ன் பண்ணிட்டீங்க அப்படின்னா இந்த இப்போ நம்ம பார்க்குற சைட்லாம் ரொம்ப ரொம்ப ஈஸியான மேனரில் தெரியும். மேபி சிஎஸ்எஸ்ல யாரும் டஃப்பாக கொஞ்சம் சஃப்லாக திணறீங்கன்னா அப்போ உங்களுக்கு இதெல்லாம் பார்க்கும் கொஞ்சம் குழப்புற மாதிரி தெரியாத மாதிரி ஃபீல் ஆகும்.
என்ன சொல்லியிருக்காங்க, ஐடியை செலக்ட் பண்ணி ஒர்க் பண்ணக்கூடிய ID selector uses the ID attribute of an HTML tag to find the specific element. An ID should be unique within a page, so you should use the ID selector when you want to find a single unique element. ஒரு யூனிக்கான பிளேஸை எடுத்து எனக்கு அங்கே மட்டும் அந்த ஃபங்க்ஷன் வேணும், அங்கே மட்டும் என் ஜேகுரி ரன் ஆகணும்னா அந்த ஐடி வச்சு எடுத்துக்கலாம். ஈவன் கிளாஸ் நேமையும் வச்சு எடுத்துக்கலாம், ரொம்ப பெருசு. To find an element with a specific ID, write a hash character followed by the ID of the HTML. ஸோ புதுசாக சொல்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க, ஹேஷ்டேக் போடணும் ஐடினா. ஏன்னா சிஎஸ்எஸ் நம்ம படிச்சிருப்போம். ஏன்னா ஜேகுரிங்கிறது ஒரு தனி பிளாட்ஃபார்ம் தான், ஜாவா ஸ்கிரிப்டையும் ஒரு ஓரளவுக்கு அறியாத ஒரு பிளாட்ஃபார்ம் தான். ஸோ அதனால தான் அது புதுசாக சொல்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. மித்தபடி வேற எதுவும் பெருசாக பார்த்து பயந்துடாதீங்க. ஓகே, ஸோ யூனிக் எலமெண்ட் இந்த ஹேஷ்டேக்ல இன்னொரு விஷயம் என்னன்னா, உன்னோட பர்பஸ் ஆஃப் ஐடி செலக்டார் ஆர் கிளாஸ் நேம் செலக்டார் செலக்டார்ஸை ஃபைன் பண்ணக்கூடிய விஷயம் ஒரு பர்பஸ் ஆஃப் ப்ரொஹிபிட்டட் அண்ட் ப்ரொஃபஷ்னலாக இருக்கணும். ஏன் அப்படி சொல்றேன்னா, நீ வந்துட்டு ஒரு கிளாஸ் நேம், ஃபார் எக்ஸாம்பிள் டெஸ்ட்னே ஒரு கிளாஸ் நேம் இருக்கு, அதில் வந்துட்டு ஏதோ கலரு அது இதுன்னு மாற்றி வச்சிருக்கேன். சரியா, அந்த கிளாஸ் நேமை நீ கூப்பிட போற அப்படின்னா டாட் டெஸ்ட் அப்படின்னு எழுதுவேன். கரெக்டா, அதே தான் ஐடி செலக்ட் பண்ண செலக்டாரில் செலக்ட் பண்ணும்போது ஜஸ்ட் அந்த டாட் போட்டு எழுதுறேன். ஆனால் அதை வச்சு நீ நிறைய 2-3 பீடாகுக்கு கால் பண்ணியிருக்கேனே வச்சுக்கோ, என் 4வது பீடாகும் அதே கிளாஸ் தான். நான் என்னோட 4வது பீடாக் வந்து மாறணும் அப்படின்னு இன்னொரு கிளாஸை கூட நீ கிரியேட் பண்ணிக்கலாம். ஆனால் அது ஒரு கொஸ்டின் மார்க்கில் கொண்டு விடுவோம். நீ 500 லைன்ஸ் கோட் எழுதும்போது அதை ஈஸியராக ஆக்குறதுக்கு என்ன பண்ணுவாங்க, ஆல்ரெடி நான் சொல்லியிருக்கேன், கிளாஸு ஐடி வேல்யூ இதெல்லாம் வாட்டர் ஃபால்ஸ். யாருக்கு ஃபர்ஸ்ட் ப்ரியாரிட்டி இருக்கும் அதுதான். இப்போ ஃபர்ஸ்ட் கிளாஸ்னா செகண்ட் வருது ஐடி. அப்போ நீ ஐடியை போட்டு டெஸ்ட்டுன்னு எழுதி ஹேஷ்டேக்கை மென்ஷன் பண்ணி உன்னோட செலக்டாரை வச்சு உனக்கு என்ன தேவையோங்கிறது. ஸோ இந்த மாதிரி ஒரு ப்ரொஃபஷனிகேட்டடாக நீ ஹேண்டில் பண்ண தெரிஞ்சு, இதை வந்து சீக்கிரமாக வராது. நீங்கள் ப்ராஜெக்ட்ஸ் பண்ணி பழகி தான் நல்லா தெரிஞ்சுக்கும். நெக்ஸ்ட் ஸ்லைடு. ஓ ஸ்லைடுக்கே கொடுக்குறேன். பீடேகை டெஸ்ட்டுன்னு வச்சுருக்காங்க. ஸோ செகண்டு ஹேஷ்டேகை யூஸ் பண்ணி ஹைட் பண்ணியிருக்காங்க. ஸோ டாக்குமெண்ட் டாட் ரெடி ஃபங்க்ஷன் பட்டன் டாட் கிளிக் ஃபங்க்ஷன், திஸ் இஸ் அ ஹெட்டிங், திஸ் இஸ் அ பேராகிராஃப், அண்ட் இதுக்கு மட்டும் ஐடி டெஸ்ட் கிளிக் பண்ணால் டெஸ்ட் இருக்கிற ஐடி மட்டும் டெலிட் ஆகும். டெஸ்ட் எங்கே இருக்குது, செகண்ட் பீடேக். ஸோ செகண்ட் பீடேக் டெலிட் ஆயிடும். இது ஒரு சிம்பிளான ஒரு விஷயம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இந்த கிளாஸ் டாட் கிளாஸ் செலக்டர், சேம் ஹேஷ்டேக் எப்படி எடுத்தோம் அதே மாதிரி கிளாஸை வச்சு which define the selector finds element with the specific class. To find elements with the specific class, write a period character followed by the name. பண்ணணும்னு நினைக்கிறேன். நான் பாட்டுக்கு ஸ்லைட் போயிட்டே இருக்குன்னு நினச்சிக்கிறேன். ஓகே, டாக்குமெண்ட் டாட் ரெடி ஃபங்க்ஷன் பட்டன் சேம் டாட் வச்சு எங்கே கிளாஸ் இருக்குது இங்கேயும் ஹெட்டிங்க்கும் இருக்குது. அப்போ ஹெட்டிங்கும் ஃபஸ்ட் பேராகிராஃபும் டெலிட் ஆகும். ஓகேவா, ஸோ இது ஒரு சிம்பிளான ஒரு விஷயம். எங்கெங்கே கிளாஸை கூப்பிட்டுருக்கியோ அங்கங்கே ஒர்க் நடந்துடும். நெக்ஸ்ட் பார்த்தேன் அப்படின்னா மோர் எக்ஸாம்பிள்ஸ் ஆஃப் ஜேகுரி செலக்டார். ஸோ செலக்டார்ஸில் என்னெல்லாம் எடுத்துக்கலாம் அப்படிங்கிறது. ஸோ டாலர் போட்டு பேரந்திசிஸ் 20 பார்த்த ஸ்லைடு உங்களுக்கு ஓகே தானே? நான் பாட்டுக்கு ஸ்லைடை தள்ளிட்டேன், இல்லை எதுவும் திரும்ப ரீகால் பண்ணணுமா? இல்லை தர்ஷனாக்கு ஓகே, பாத்திமா ஓகே, தென் மலேசியன். இப்போ அந்த டாலர் சூப்பர். இப்போ இந்த பேரந்திசிஸ்குள்ள எந்த செலக்டாரை பிக் பண்ணால் என்னென்ன நடக்கும் அதுக்கு ஒரு ஸ்டெப் கிரியேட் பண்ணிட்டு நான் பொறுத்தவரை ஒரு இஷ்யூஸ்ன்னு தான் சொல்கிறேன். போட்டு எதையா கிரியேட் பண்ணி அப்படி எழுதுங்க அப்படின்னு. சின்டாக்ஸ் டாலர் பேரந்திசிஸ் ஸ்டார் மென்ஷன் பண்ணியிருக்காங்க அப்படின்னா செலக்ட் ஆல் எலமெண்ட் HTML எழுதக்கூடிய எல்லா எலமெண்ட்ஸும் அப்படின்னா ஏதாவது ஒரு கரண்ட் HTML டேகை சொல்கிறது. which means first line or else ஒரு லைன் எழுதிருக்கேன்னா this dot ஏதாவது மென்ஷன் பண்ணி this dot இந்த டேக் அப்படின்னு. அண்ட் p dot intro is p tagல இன்ட்ரோன்னு ஒரு கிளாஸ் நேம் இருக்கு, அதை எடுத்துக்கோ அப்படின்னு சொல்ற மாதிரி. இதுதான் ஃபோக்கஸ் பண்ணி இதை பார்க்கணும். p dot introனா
ஒரு பேராகிராஃப் டேக் இருக்குது, பி டேக்லாம் ஒரு 3-4 டேக் இருக்குது. அதில் 3ல் 2 டேக்கில் உன்னோட இன்ட்ரோங்கிற கிளாஸை வச்சுருக்காரு. ஸோ பி டேக்கில் இருக்கிற டேக்லே இன்ட்ரோ இருக்கிற கிளாஸை எடுத்து ஒர்க் பண்ணு. அண்ட் தென் பி கோலன் ஃபர்ஸ்ட் 5 பி டேக் இருக்குன்னா அதில் ஃபர்ஸ்ட் பி டேக் எடுத்து ஒர்க் பண்ணுது. சரியா? அண்ட் தென் யூஎல் எல்ஐ ஃபர்ஸ்ட். ஸோ யூஎல்னாலே யூஎல்னு எழுதி எல்ஐ அந்த புல்லட் பாயிண்ட்ஸ் வைக்கிறதுக்கு நம்ம ஒர்க் பண்ணுவோம். கரெக்டாக? அப்போது ஒரு யூஎல் மட்டும் இருக்காது, 2-3 எல் இருக்கும். ஸோ அந்த ஃபஸ்ட்டு யூஎல்ல ஃபஸ்ட் எல்ஐயை எடுக்கிறதுக்கு அது ஓகேவா? அந்த யூஎல் எல்ஐ ஃபஸ்ட் சைல்டு விச் இஸ் ஃபஸ்ட் எல்ஐ தான், பட் எலமெண்ட் ஆஃப் எவ்ரி யூஎல். ஒரு 4 யூஎல்ல ஃபஸ்ட் லைனில் இருக்கிற எல்ஐலாம் எடுத்துகிட்டு வந்து பிரிண்ட் பண்ணும். அதுதான் ஃபஸ்ட்டு சைல்டு. அண்ட் தென் ஹச்ஆர்எஃப். ஸோ ஹச்ஆர்எஃப் ஆட்ரிபியூட், நம்ம எந்த லொக்கேஷனில் சில இமேஜ் போட்டிருப்போம், இல்லை அந்த இமேஜை மட்டும் எனக்கு மாற்றணும் அப்படின்னா நீ அந்த ஹச்ஆர்எஃப் வச்சு எழுதிக்கலாம். இல்லை இந்த லிங்கை மாற்றணும் அப்படின்னா அது அந்த லிங்க்கை யூஸ் பண்ணோம்னாலே ஏ டேக் வந்துடும். ஸோ ஏல டார்கெட் இஸ் ஈக்குவல் டு பிளாங்க். பிளாங்க்குங்கிறது என்ன சொல்லியிருக்காங்கன்னா ஏ எலமெண்ட்ஸ் வித் டார்கெட் ஆட்ரிபியூட் வேல்யூ ஈக்குவல் டு பிளாங்க். ஸோ ஏதாவது லிங்கை ஜென்ரேட் பண்ணிருப்பா பார்த்தியா, அந்த இதை மென்ஷன். அதன் டார்கெட் நாட் ஈக்குவல் டு, நல்லது பாருங்கள், அப்போசிட்லி ஈக்குவல் டு. ஸோ நாட் ஈக்குவல் டு அதாவது இந்த லிங்கை தவிர்த்து எல்லா ஃபங்க்ஷனும் நடக்கணும் அப்படின்னு சொல்கிற மாதிரி. அண்ட் தென் கோலன் பட்டன் அப்படின்னா எலமெண்ட் அண்ட் இன்புட் எலமெண்ட்ஸ் ஆஃப் த டைப் பட்டன். ஸோ டைப் பட்டன் எங்கெல்லாம் எழுதியிருக்கோ அதை மென்ஷன் பண்ணுறது. அண்ட் தென் டிஆர் ஈவன். இந்த டிஆருங்கிறது டேபிளில் ரோவை சொல்கிறது, அதான் டேபிள் ரோ டிஆர். ஓகேவா? அந்த டேபிள் ரோவில் இருக்கிற எல்லா ஈவன் ரோஸையும், ஃபார் எக்ஸாம்பிள் 5 ரோ இருக்குன்னா 0, 2, 4 அப்போ 3 டேபிளை எடுத்துகிட்டு வந்து மென்ஷன் பண்ணும். ஆடுனா 1, 3, 5 அந்த 3 டேபிள் ஒன்று எடுத்து. ஸோ அந்த ஆடு ஈவனோட எடுத்து. ஓகேவா? ஸோ இதை புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் லெட் அஸ் see some example. ஸோ இதில் யாருக்கும் டவுட்ஸ் இருக்கா ஜேகுரியில்? குட். ஃபாத்திமா டவுட் இருக்கா? சொல்லுடா. ஃபாத்திமா டவுட் இல்லையா? சரி, ஓகே. டவுட் இல்லைண்ணா. ஓகே 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 ரைட். சரி, இப்போ நம்ம பிபிடிங்க பாரு, விஷுவலில் போய் பார்க்கலாம்ல. ஓகே, நான் விஷுவல் ஷேர் பண்ணுறேன். ஒரே ஒரு சின்ன கோடை மட்டும் பார்த்துட்டு வைண்ட் அப் பண்ணிக்கலாம். jQuery 2ங்கிற ஃபோல்டரை கிரியேட். HTML சாரி எக்ஸ்ட்ரா. ஸோ இப்போ என்ன டைப் பண்ண போகிறோம் அப்படின்னா நேம் அதை இது வந்துட்டு free. அவுட்புட் இருக்கு. இப்போ ஒரு 3 டேக் எழுதலாம். h2,
ஒரு பட்டனையும் வச்சு இது எல்லாமே இங்கே வந்துடும். ஓகேவா? இதை ஒர்க் பண்ண வைக்கணும்னா jQuery CDN லிங்கை எடுக்கணும். அந்த போய் cdnjs.com libraries jQuery அதில் போய் எடுக்கணும். இதே தெரியும் win.js. ஓகேவா? இந்த ஃபர்ஸ்ட் லிங்கே இப்போதைக்கு எடுங்க. ஆக்சுவலாக அது வெர்ஷனாக மாற்றி மாற்றி கோரி min.map இதெல்லாம் என்ன அப்படின்னா ஒரு சில ஃபெசிலிட்டிஸை பொறுத்து மாறும். ஓகேவா? பட் நம்மளுக்கு எப்பவுமே ஃபர்ஸ்ட் லிங்க் தான். ஸோ இது பார்த்தீங்கன்னா யூஆர்எல், இது பார்த்தீங்கன்னா ஸ்கிரிப்ட் டேகு, இது பார்த்தீங்கன்னா எஸ்ஆர்எம் ஹேஷ். ஓகேவா? ஸோ யூஆர்எல் அப்படின்னா நம்மளுக்கு வந்துட்டு நார்மல் இந்த மாதிரி வெப் லிங்க் மாதிரி வரும் ஜஸ்ட்டு. ஓகேவா? நம்மளுக்கு வெப் லிங்க் மாதிரி தேவையில்லை. நம்மளுக்கு வந்து ஸ்கிரிப்ட் டேக், அதாவது HTML டேகாக வேணும். அந்த டேகை ஹெட்டரில் எப்படி போகும்? இந்த இதுதான் யூஆர்எல். சோர்ஸ்குள்ளே வர்றது யூஆர்எல். பட் நம்ம இங்கே என்ன பண்ணியிருக்கோம், ஸ்கிரிப்ட் டேகாக எடுத்து எவ்வளோ தூக்கி. ஸோ இனிமேல் என்ன நடக்கும், நம்மளுக்கு இந்த ப்ராசஸ் jQueryயோட ப்ராசஸ் ஆக்சஸ் ஆகிடும். அப்போ jQuery கோடு எழுதணும். jQuery கோடை எங்கே எழுதணும்னா ஹெட்டில் வந்து ஸ்கிரிப்ட்னு ஒரு ஃபோல்டரை ஓப்பன் பண்ணி நம்ம நார்மலாக எழுதுவோம் பார்த்தியா, ஸ்கிரிப்ட்னு போட்டு ஸ்கிரிப்ட் ஃபஸ்ட்டு வந்துட்டு ரெடி பண்ணிக்கணும். ஸோ டாலர் ஓப்பன் பண்ணி டாக்குமெண்ட் டாட் ரெடி ஃபங்க்ஷன் காலிபிரேஷன்ஸ் பேரந்தீஸ் போட்டு காலிபிரேஷன் ஓப்பன் ஆனால் ஃபங்க்ஷன் ஏதோ ஒன்று கால் ஆக போகுது. இதுக்குள்ளே நான் யாரை கால் பண்ண போகிறேன், ஒரு பட்டனை. ஸோ டபுள் கோட்ஸில் பட்டனை கால் பண்ணி அதை கிளிக் பண்ணால் எனக்கு என்ன நடக்கும், சேம் ஒரு ஃபங்க்ஷன் நடக்கணும். என்ன ஃபங்க்ஷன், டாலர் பேரந்தீஸில் பீட்டாக் எல்லாம் ஹைட் பண்ணிடு. ஸோ அவ்வளோதான் ஃபங்க்ஷன். இப்போ நான் அவுட்புட்டில் போய் கிளிக் பண்ணேன் அப்படின்னா ஆட்டோமேட்டிக் இதே இதை வச்சு தான் இந்த கிளாஸ் நேம் டெஸ்ட் ஐடி ரெண்டுமே டெஸ்ட்டு தான். இதை வந்துட்டு டாட் டெஸ்ட் போட்ட அப்படின்னா இது மட்டும் கிளாஸ் அழியும். நான் டாட் அழிச்சிட்டு ஹேஷ்டேக்னு போட்டு ஹலோ எவ்ரிவன். ஜஸ்ட் ஒரு சிம்பிளான ஒரு jQueryக்கான ஒரு இன்ட்ரோடக்ஷன் கோடு இது. நீங்கள் நாளைக்கு jQueryயோட காம்ப்ளெக்ஸான இந்த ஈவெண்ட் டாஸ்க் மேனேஜர், ஈவெண்ட் ஹேண்ட்லர் இதெல்லாம் வச்சு என்ன ப்ராசஸ் ஓவராலாக எதுவும் டவுட்ஸ் இருக்கா, திரும்ப எதுவும் ஷேர் பண்ணி காமிக்கணும்னா சொல்லணும். டவுட்ஸ்? என்ன